இப்ப அதுல முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கெடுக்கணும் அப்படின்ற அந்த ஐடியா எங்க ப்ளூம் ஆச்சு? சரி. இப்ப வந்து இப்போ எல்லா இந்த கான்ஃபரன்சஸ் கல்வி மாநாடுகளுக்கு கீனோட் ஸ்பீக்கர் அப்படின்னு சிறப்பு பேச்சாளர்னு இருப்பாங்க. அப்போ அந்த கமிட்டிலே உட்காந்து யோசித்தோம். இந்த கீனோட் 2 கீனோட் ஸ்பீச், ஃபர்ஸ்ட் டேக்கு ஒருத்தவங்க, செகண்ட் டேக்கு ஒருத்தவங்க, யார கூப்பிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நம்ம அப்பதான் நாங்க என்ன யோசித்தோம்னா, இப்ப ஸ்டாலின் முதலமைச்சர் சோசியல் ஜஸ்டிஸ், சோசியல் மூவ்மெண்ட் லட்சியங்கள் அதெல்லாம் அவர் ஆதரிப்பாரு. அந்த அந்த இயக்கத்துக்கும் அவரு ரொம்ப இன்வால்வ்டா இருக்காரு. அதனால அவர் வந்தாருன்னா ஒரு கீனோட் ஸ்பீச்சுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா எங்களுக்கு தெரியும் அவருக்கு வந்து நிறைய இதெல்லாம் இருக்கு, ஷெட்யூல் இருக்கு, அவர் சீஃப் மினிஸ்டர், அவருக்கு வேலையெல்லாம் நிறைய இருக்குன்னு. அதனால ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலேயே இன்விடேஷன் அனுப்பணும் அவங்க ஆபீஸுக்கு. இந்த மாதிரி அவர் வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும், முடிஞ்சதுன்னா எங்களுக்கு தெரியும் அவருக்கு ஷெட்யூல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கும்னு. ஆனா அவர் வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ எங்களால முடியாது, சொல்ல முடியாது, ஏன்னா அந்த டைம்ல என்ன எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா பட் we will look at it அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் ஒரு 4 வீக்ஸ் கான்ஃபரன்ஸ் 4 வீக்ஸ் முன்னால் தான் ஒரு லெட்டர் வந்துச்சு. இந்த மாதிரி சரி அவரு he can join the conference and be the keynote speaker அப்படின்னு. அப்போ அவர் கீனோட் ஸ்பீக்கரா வந்து அதே டைம்ல, ஏன்னா அவருக்கு எவ்வளவு கனெக்ஷன் பெரியாரோட, அந்த சோசியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்டோட, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டோட எல்லாம் அது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அவரே அந்த கீனோட் ஸ்பீச் கொடுத்துட்டு போர்ட்ரேட் அன்வேல் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பொருத்தமாவும் இருக்கும். அதனால்தான் அவரு வந்தாரு. அவர் அந்த நிகழ்வுல பங்கெடுத்த பிறகு இன்னுமே வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுது அந்த நிகழ்வு. அங்க அவர் பேசின விஷயங்கள், அல்லது அங்க வந்திருக்கக்கூடிய கெஸ்ட், அங்க வந்திருக்கக்கூடிய தத்துவவாதிகள், அவங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணாங்க? ஸ்டாலினை பத்தி அவங்க என்ன உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க? எல்லாரும் என்ன வந்து சொன்னாங்கன்னா, பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட அந்த அகாடமிக்ஸ் எல்லாம் வந்து அவரு ரொம்ப அழகா பேசினாரு, அது ரொம்ப கரெக்டா சொன்னாரு. எல்லாம் அவரோட பெரியாரோட ஐடியல்ஸ், ஐடியாலஜிஸ் எல்லாம். அதோட அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நாங்க எல்லாம் பண்ணிட்டோம், அந்த மாதிரி எல்லாம் அவர் ஒண்ணும் சொல்லல. There is lot more to do and we will keep on doing it, we will keep to the principles and there's lot more to do அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப அது பத்தியும் நிறைய தெரிஞ்சிருக்கு. அதோட சும்மா ஆமா நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் அது இதுன்னு சொல்லாம அந்த மாதிரி சொன்னாரு. அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அதை.